அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இலக்கிய நேயர்களே, இதிகாச பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகப்பட்டு ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் ராமாயணத்திலே அதிகாயன் என்பவனுக்கும் இலக்குவனுக்கும் போர் நடந்தது. அந்த போரிலே அதிகாயன் கொல்லப்பட்டான். அதிகாயன் கொல்லப்பட்டவுடனே அதிகாயனுடைய தாயானவள் அங்கே வந்து அங்கே போர்க்களத்திலே வந்து அழுதாள். அக்கன் வளர்ந்தான், அதிகாயன் தன்பட்டான், மிக்க திறத்துள்ளோர்கள் எல்லாரும் வேடினார். உம்பி உணர்வுடையான் சொன்ன உரைகளாய் நம்பி குலக்கிழவன் கூறும் நலம்போராய், கும்பகர்ணனையும் கொல்வித்து என் கோமகனை அம்புக்கு இரையாக்கி ஆண்டாய் அரசையா என்று அந்த ராவணத்திலே முறையிட்டாள். கன்று படவதைத்த தாய் போல் கவல்வாளை நின்ற உருப்பசியும் மேனகையும் நெத்தெழுந்து குன்று புறையும் நெடுங்கோயில் கொண்டடைந்தார் என்கின்ற அளவிலோடு அதிகாயன் மறைந்தான் என்ற அளவிலோடு பார்த்தோம். இன்றைய தினத்திலே விட்ட இடத்திலிருந்து நாம் தொடர்கிறோம். போர்க்களத்திலே அதிகாயன் இறந்தான். தம்பி அதிகாயன் இருந்த செய்தியை கேட்டு இந்திரஜித்து மிகவும் கொதித்தான். ராவணனுடைய மாளிகையை அடைந்தான். அதிகாயனோடு கும்பன் நிகும்பன் என்னும் இருவரும் இறந்தார்கள் என்னும் செய்தியை கேட்டு இந்திரஜித்து மிகவும் கண் கலங்கினான். என் தம்பி அதிகாயன் இறந்தான், என் சிறிய தந்தை கும்பகர்ணன் மகன்கள் கும்பன் நிகும்பன் இருவரும் இறந்தார்கள் என்னும் செய்தியை கேட்டு ஆத்திரம் மிகவும் அடைந்தான். அலங்கோலமாக இருந்தான், மன உளைச்சலாக இருந்தான், மனவெறியனாக இருந்தான். ஆகவே இப்படிப்பட்ட நேரத்திலே லக்மோனால் அதிகாயன் கும்பன் நிகும்பன் ஆகியோர் இறந்தனர் என்னும் செய்தியை கேட்ட இந்திரஜித்து நேராக போர்க்கோலம் பூண்டான். என் தம்பிமார்களை கொன்ற இலக்குவனை கொல்லாமல் இனி இலங்கை திரும்ப மாட்டேன் என்று இந்திரஜித்து ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்தான். ஆகவே சபதத்தை எடுத்துவிட்டு போர்க்கோலம் பூண்ட இந்திரஜித்து 4 வகை படைகளோடும் போர்க்களம் நோக்கி வந்தான். ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகளோடும் அந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய போர்க்களத்திலே வந்து சேர்ந்தான். ஆக வருபவன் யார் என்று லக்குவனை கேட்டான். ஆகவே இந்திரஜித்து போர்க்களத்துக்கு வந்தவுடனே எதிரிலே இருக்கக்கூடிய இந்த வருபவன் யார் என்று லக்குவன் கேட்டான் வீடனத்திலே, எவரோ ஒருவன் வருகிறானே, 4 வகை படைகளோடு வருகிறானே, ஆத்திரமும் கோபமாக வருகிறானே, அவன் யார் என்று வீடனத்திலே லக்குவன் கேட்டான். அப்போது லக்குவனிடத்திலே வீடன் சொன்னான், அவன்தான் இந்திரஜித் என்று வீடன் இலக்குவனத்திலே சொன்னான். இந்திரஜித்துக்கு துணையாக இலக்குவனுக்கு துணையாக அனுமன், ஜாம்பவன், சுக்ரீவன், அங்கதன், நீலன் ஆகியோர் சென்றார்கள். 4 வகை படைகளோடு இந்திரஜித்து வந்த காரணத்தினால், லக்குவனை தாக்குவதற்கு வந்த காரணத்தினால், என் தம்பிமார்களை கொன்ற அந்த லக்குவனை நான் கொல்லாமல் திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்துவிட்ட காரணத்தினால் நேராக இங்கே இருக்கிறான் இலக்குவன், இங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டே இருந்தான். லக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் அங்கே போர் மூண்டது. அப்படி போர் மூண்ட போது 2 திறத்து வீரரும் அங்கே ஆவேசமாக போரிட்டார்கள். அந்த லக்குவனுக்கு துணையாக அனுமன் வந்தான். லக்குவனுக்கு துணையாக ஜாம்பவான், சுக்ரீவன், அங்கதன், நீலன் ஆகியோர் வந்தார்கள். 2 திறத்துக்கும் அங்கே மிகப்பெரிய சண்டை நடக்கிறது. கல்பட, மரம்பட, கால வேல்பட, வில்படு, கணைபட, வீரதம் தலைபட மிக ஆவேசமாக 2 பக்கத்தும் போரிடுகிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. வெட்டினர், முட்டினர், பிடித்தனர், ஒடித்தனர், கடித்தனர், அடித்தனர். வாள்களால் போர், தலைகளால் தாள்களால் போர், தோள்களால் போர்,
மரங்களால் போர், சிரங்களால் போர், கரங்களால் போர் என்று இப்படியானது போரானது நடந்து கொண்டே இருக்கிறது. அரக்கர்களுக்கும் வானர்களுக்கும் அங்கே போரானது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் கை வைரக்குண்டால் அரைப்புண்டது அரக்க சேனை, அங்கதன் மரம் கொண்டேற்ற அலறுபட்டழிந்ததானே. அனுமனான என்ன செய்தான்? மிகப்பெரிய மரங்களை எல்லாம் பிடித்தான். அது மட்டுமல்ல, அதனாலே அடித்தான். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய குண்டுகளை எல்லாம் கையில் எடுத்து அங்கே அரக்கர் சேனையின் மேலே வீசி எறிந்தான். அங்கதனும் என்ன செய்தான்? மிகப்பெரிய மரங்களை பிடுங்கி அவர்களை எல்லாம் அடிப்பதற்காக ஓடினான், ஆடினான். ஆக இந்திரியத்தும் ஆவேசமாக போரிட்டான், இவர்களும் ஆவேசமாக போரிட்டார்கள். விங்கண்ணாகமென வேகமாய் வேறு கணைகள் பல ஏவினான். மிகப்பெரிய கோபமுற்ற ஒரு பாம்பானது எப்படி வேகமாக சீருமோ அதை போல வேறு பல கணைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வானர்கள் மீது இந்திரியத்து கணைகளை ஏவினான். நீலனானவன் மலைகளை கொண்டு தாக்கினான். இந்திரஜித்து அவனுக்கு பதிலடி கொடுத்தான். இப்படியாக இருதரத்தும் அங்கே சண்டையானது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்திரஜித்து அம்புகளால் தாக்க அனுமன் மலைகளால் தாக்கினான். இந்திரஜித்துக்கு அங்கதனுக்கும் போர் நடந்தது. மலைகள் கொண்டு அங்கதன் தாக்க சிலையை கொண்டு, அதாவது வில்லை கொண்டு இந்திரஜித் தாக்கினான். அங்கதன் மயங்கி விழுந்தான். அங்கதன் மயங்கி விழுந்ததினாலே உடனே பார்த்தான் அனுமன். வேகமாக இலக்குவனிடத்திலே வந்தான். லக்குவனே என்னுடைய தோளில் மீது ஏறு, வேகமாக இந்த துண் பொருட வேண்டும் என்று சொன்னான். ஆக லக்குவன் அனுமனுடைய தோளில் மேல் ஏறி பொருட ஆரம்பித்தான். லக்குவன் இந்திரஜித்து போரானது மிக வேகமாக துவங்கியது. இருவரும் வில் கொண்டு போரிட்டார்கள். லக்குவனின் வில்லாற்றலை இந்திரஜித்து மிகவும் போடுகிறான். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அருமையான வில்லாற்றலை செய்கிறானே என்று சொல்லி அந்த இலக்குவனுடைய வில்லாற்றலை அந்த எதிரியாக விளங்கக்கூடிய இந்திரஜித்தையே போடுகிறான். இந்நரன் தன்னோடொப்பார் யார் உலர் ஒருவர் என்றான். இந்த நரனாக விளங்கக்கூடிய இலக்குவனுக்கு நிகராக இருப்பவர்கள் இந்த உலகத்தில் யார் என்று அவனே அந்த போர்க்களத்திலே பாராட்டுகிறான் இலக்குவனை. பிறகு வானரப் படைகளுடன் இருந்த இலக்குவனை அரக்கர் படைகளுடன் இருந்த இந்திரஜித்து ஆவேசமாக போர் நடத்தினான். அடுத்து மாலை வந்தது, அந்தி நேரம் வந்தது, திசைகள் இருண்டன. எப்படி திசைகள் இருண்டது என்பதை கம்பர் சொல்கிறார். திசைகள் இருண்டது இயற்கையாக எப்படி இருந்தது, எப்படி திசைகளெல்லாம் இருண்டது என்பதை கம்பர் தன்னுடைய குறிப்பாக ஏற்று சொல்லுகிறார். திருமால் தான் ஆதி முதல் கடவுள் என்று உணராத மூடர்கள் உள்ளம் எப்படி இருண்டு கிடக்குமோ அதே போல இந்த திசைகளெல்லாம் இருண்டு கிடக்கிறது என்று சொல்லுகிறார். அங்கே பெருமாள் மேலே பக்தி அவருக்கு, கம்பருக்கு திருமால் மேலே பக்தி அவருக்கு, மகாவிஷ்ணு மேலே பக்தி அவருக்கு. ஆகவே விஷ்ணுதாசனாக திருமால் தாசனாக விளங்கக்கூடிய கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார், ஆதி முதற் கடவுள் மகா விஷ்ணுதான் என்று உணராத அறிவிலுடைய உள்ளம் எப்படி இருண்டு கிடக்குமோ அதே போல் அந்த மாலை வந்த உடனே இருண்டு விட்டது உலகம் முழுவதும்னு சொல்கிறார். ஆதியம் கமலக்கண்ணன் ஆதியம் பரமன் என்ன, ஆதியம் கமலக்கண்ணன் ஆதியம் பரமன் என்ன, ஏழையர் உள்ளம் என்ன இரண்டு திசைகள் எல்லாம் என்று அங்கே அழகாக குறிப்பிடுகிறார். திசைகள் இருண்ட பின்னரும் அங்கே போர் நடந்தது. வீடனன் தூண்டுதலால் இலக்குவன் விட்ட அம்பால் இந்திரஜித்துடைய தேர் அழிந்தது. அரக்கர்கள் அழிந்தார்கள். முதல்ல அவனுடைய தேர் அழி, அப்போ தான் அவன் கொஞ்சம் வேகம் குறைவான்னு சொல்லி வீடன் அறிவுரை சொல்ல உடனே இலக்குவன் இந்திரஜித்துடைய தேரை அழித்தான். தேர் சாரதியை அழித்தான். அங்கே பக்கத்தில் இருந்த அரக்கர்கள் எல்லாம் அழிந்தார்கள். இந்திரஜித்து உடனே என்ன செய்தான்? தேர் அழிந்த காரணத்தினால், தேர் பாகன் அழிந்த காரணத்தினால் தேர் இல்லாமல் எப்படி இங்கே வேலை செய்வது என்பதை எண்ணியவன். உடனே அவன் நினைத்த நினைத்த இடத்திற்கு போகக்கூடிய ஆற்றல் படைத்தவன். ஆகவே பறவைகள் போல ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். ஆகவே அந்த இந்திரஜித்து என்ன செய்தான்? விண்ணிலே மேலே போனான், மேகங்களிடையே மறைந்தான். உடனே என்ன செய்தான்? நாகாஸ்திரத்தை அதாவது பிரம்மாஸ்திரத்தை விட்டான். அங்கேருந்து என்ன பண்ணுறான்? நாகாஸ்திரத்தை விடுறான். அந்த நாகாஸ்திரம் இலக்குவனை, அனுமனை, சுக்ரீவனை, அங்கதனை கட்டியது. உடல் முழுதும் சுற்றி வளைத்து கட்டியது. அந்த நாகாஸ்திரம் அஸ்திரம் போல் இருக்கும். புறப்பட்டு கிட்டே வருகிற போது அது பாம்பாக மாறிவிடும். பாம்பாக மாறி அப்படியே உடல் முழுவதும் அப்படியே சுருட்டி விடும். தன்னுடைய உடம்புலாலே அப்படியே சுருட்டிடும். அப்படி சுருட்டுகின்ற போது மீண்டும் அழுத்துகிற போது விழாயெலும்புகள்லாம் கூட ஒழிஞ்சிடும். சில நேரங்களில் இப்படி தான் மலைப்பாம்புகள் மிகப்பெரிய யானைகளையெல்லாம் கூட கொண்டு விடும். மலைப்பாம்பு அப்படியே சுற்றி வளைச்சிடும். அப்படி இருக்கும்.
இருக்க 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 அந்த எலும்புகளெல்லாம் ஒடியும், அந்த யானையினுடைய உயிர் பிரியும். அப்புறம் அந்த யானையே அந்த மலைப்பாம்பு விழுங்கிடும். இப்படியெல்லாம் அந்த பாம்பு காட்டில் உண்டு. ஆகவே அந்த நாகாஸ்திரத்தை நாம் விடலாம் என்று சொல்லி நாகாஸ்திரத்தை இந்திரஜித்து விட்டான். அந்த இந்திரஜித்து விட்ட நாகாஸ்திரம் இலக்குவனை, அனுமனை, சுக்கிரீவனை, அங்கதனை கட்டியதே. உடல் முழுவதும் சுற்றி வளைத்து கட்டியதே. நாகாஸ்திரத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியாமல் அத்தனை பேரும் அங்கே துடித்தார்கள். வீடனன் வருந்தினான். அனலன் என்பவன் உடனே பார்த்தான். ராமன் பக்கத்திலே வேறு ஒரு இடத்திலே இருக்கிற காரணத்தினால் அந்த ராமனிடத்திலே போய் தகவல் சொல்லலாம் என்று சொல்லி அனலன் ராமனிடத்திலே வந்து தகவல் சொன்னான். ராமன் உடனே போர்க்களம் வந்தான். அங்கே வீடனன் மூலம் எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டான். நாகாசுரம் கட்டுண்ட லக்குவன், அனுமன், சுக்கிரீவன், அங்கீதன் ஆகியோரை ராமன் பார்த்து கண் கலங்கினான். ராமன் கண்கள் கலங்குவதை பார்த்து தேவர்களெல்லாம் இங்கே கண் கலங்குகிறார்களாம். தேவர்களுள் ஒருவனான கருடன் தன் தலைவனின் துயரை தீர்ப்பதற்காக விண்ணிலிருந்து அங்கே ஓடி வருகிறான். கருடன் யார்? திருமாலுடைய வாகனம். ஆக திருமாலுக்கு பெரிய திருவடி கருடன், சிறிய திருவடி அனுமன்னு சொல்லுவாங்க. ஆகவே பெரிய திருவடியாக விளங்கக்கூடிய கருட ஆழ்வார் அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார். எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய திருமால், அந்த பெருமாள் மகாவிஷ்ணு, அஷ்டலட்சுமி விநாயகன், அவர்தானே இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறார். ஆகவே அவர் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே நாம் தக்க சமயத்திலே உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கருடாழ்வார் என்ன செய்தான்? கருடாழ்வார் என்ன செய்தார்? உடனே புறப்பட்டு வந்தார். விண்ணுலகத்திலே இருந்து புறப்பட்டு நேராக போர்க்குளம் வந்தார். உலக ஏழையும் தன் சிறைகளாலே மூடக்கூடிய வல்லமை படைத்த கருடன் போர்க்குளம் வந்தான். அவன் விசுவரம் எடுத்த கருடன் விசுவரம் எடுத்தால் அந்த 2 சிறைகளாலேயே இந்த 7 உலகங்களையும் அப்படியே மூடிவிட முடியுமா? அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன், விசுவரம் எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவன் பாம்புகளுக்கு பகைவனானவன். கருடன் நேல்பட்டாலே அந்த பாம்புகள்லாம் ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவன். அந்த கருடன் வருகிறான். அந்த கருடன் வருவதை பார்த்து கம்பர் எழுதுகிறார். திசையானை கண்கள் முகிழா ஒடுங்க நிறைகால் வழங்கு சிறையான், சீதம்குள் வேலை அலை சிந்த ஞாலம் இருள் சிந்த வந்த சிறையான், வேதங்கள் பாட உலகங்கள் யாவும் மணி சிந்த நாகம் வெளியே, தொல்நாள் பிரிந்த துயதீரானல் திருமேனி கண்டு தோழ்தான். இவர் அவதாரம் எடுத்துட்டு போயிட்டதுனால அவரை பிரிஞ்சிருக்கிறோமே என்று சொல்லி பிரிந்திருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார் என்ன செய்தார்? அந்த ராமன் கண் கலங்குவதை பார்த்துவிட்டு, தன்னுடைய தலைவன் கண் கலங்குவதை பார்த்துவிட்டு உருக்க முடியாமல் அங்கே இருந்து நேராக அந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார். அப்படி ராமனுடைய இடத்திற்கு வந்தவுடனே கருடனின் நெல்பட்ட மாத்திரத்தில் நாகபாசம் நாகங்கள் எல்லாம் தங்கள் பிடியை விட்டு விலகி ஓடியது. துண்டகானம் துணியகாண்டன் ஓடுது. பாம்புகளுக்கும் நாகத்துக்கும் பகை, பாம்புகளுக்கும் அந்த கருடனுக்கும் பகை. ஆக அந்த கருடன் நெல்பட்டாலே பாம்பு ஓடிடும். ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்று. கருடனை பார்த்து கருடா சௌக்கியமானு பாம்பு கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அது சிவபெருமானுடைய தலையில் இருந்த காரணத்தினால் அது கேட்டது. வேறு இடத்துல இருந்திருந்தால் கேட்டிருக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த பாம்புக்கும் கருடனுக்கும் பகை. அந்த கருடனை பார்த்த உடனே பாம்புகள் ஓடிவிடும். அதே போல் இந்திரஜித்து நாகாஸ்திரத்தை விட்ட காரணத்தினால் அந்த நாகாஸ்திரத்தம் அனுமனை, சுக்கிரீவனை, அங்கதனை, அத்தனை பேரையும் ஜாம்பவானை மற்ற அத்தனை பேரையும் கட்டிவிட்ட காரணத்தினால் உடனே என்ன செய்வது என்று சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நேராக விண்ணுலகத்திலே இருந்து புறப்பட்டு கருடன் வந்தான். அந்த கருடன் வந்து அந்த இடத்திலே ராமனுக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்த உடனே அந்த கருடனுடைய பார்வைப்பட்டு, கருடனுடைய நேல்பட்டு, கருடனுடைய உருவத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய நகங்களெல்லாம் அந்த எல்லாரையும் பிடித்து கொண்டு அந்த பிடியெல்லாம் விட்டு ஓட்டிவிட்டது. வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை மறையன்று ஆசங்கை கொண்ட கொடைமேலி எண்ணல் சிறராமன் மண்ணை அருகும் தேசம் கலந்த மறைவானர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசிபோல கண்ட பதகன் துறந்த உலகம். அந்த இந்திரயத்தை போட்ட அந்த நாகாஸ்திரமானது கருடன் வந்தவுடனே எல்லாம் ஓடி போயிடுச்சான். அது எப்படி போயிடுச்சுன்றது சொல்கிறாரு கம்பநாட்டாழ்வார். கம்பநாட்டாழ்வார் மிகவும் நன்றி புணர்வு மிக்கவர். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட நன்றி உணர்ச்சிக்கு அத்தாட்சியாக விளங்கக்கூடியவர், நந்து உணர்ச்சிக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய கம்பநாட்டாழ்வார் சொல்கிறாரே, திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய சடையப்ப மணலை தேடி யார் வந்தாலும் அவர்களுடைய பசியெல்லாம் ஓடிடும். அதை போல் அந்த கருடன் வந்தவுடனே இந்த நாகங்களெல்லாம் ஓடிவிட்டன என்று சொல்லுகிறார். ஆக நாகங்கள் ஓடிவிட்ட காரணத்தினால் அங்கே வானர்களெல்லாம் உயிர் பெற்று இருந்தார்கள்.
அந்த லக்குவனும் சுக்கிரீவனும் மற்றும் அனுமனும் அத்தனை பேரும் அங்கே மயங்கியவர்களெல்லாம் மூர்ச்சையை இழந்து மயங்கியவர்களெல்லாம் மீண்டும் மூச்சை பெற்று உயிரை பெற்று மிகவும் சிறப்பாக அங்கே விளங்கினார்கள். ராமன் லக்குவனை தழுவினான். உடனே பார்த்தான், நன்றி சொன்னான். யார்? கருடனுக்கு நன்றி சொல்கிறார் ராமபுரான். என் நன்றை கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மார்க்கு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விதத்திலே இப்படிப்பட்ட நன்மையை நீ செய்திருக்கிறாயே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவது? ஆகவே உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று சொல்வார்கள். உடுக்கை எடுக்கிற போது கேதாக அந்த கையானது அங்கே போய் அந்த உடுக்கையை கீழே விழாமல் தடுப்பதைப் போல தடுப்பது எதுவோ அதுதான் நட்பு என்று சொல்வார்கள். அப்படி நான் என்னுடைய தம்பிமார்களெல்லாம் இழந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே நீ என்னை வந்து காப்பாற்றி விட்டாய் கருடா என்று சொல்லி அந்த கருடனை புகழ்கிறார், போற்றுகிறார், வாழ்த்துகிறார், வணங்குகிறார் ராமபுரான். காலத்தினால் செய்த உதவி சிறிதென்னும் ஞானத்தின் வானப்பெருது என்று சொல்வார்கள். ஒரு காலத்திலே தக்க சமயத்திலே ஒரு உதவியை செய்தால் அந்த உதவி ஒரு சிறியதாக என்றாலும் அதுக்கு இந்த உலகத்தையே திருப்பி கொடுத்தால் விட பற்றாது என்று சொல்லுவார், ஈடாகாது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட உதவியை கருடா இன்றைக்கு நீ செய்திருக்கிறாய், உன்னை நான் எப்படி பாராட்டுவது? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வனகமும் ஆற்றல் என்று சொல்வார்கள். நான் உனக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை, ஆனாலும் நீ இங்கே வந்து திடீரென்று எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறாய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவது என்று அங்கே பாராட்டுகிறார் கருடனை. கை மாறி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி எண்ணாற்றும் கொல்லோ உலகு. மழை பெய்கிறது, பூமி நன்றாக விளைகிறது, ஏரி குளங்கள் ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. இவ்வளவு மழை தண்ணீரை நான் கொடுத்தேனே என்று சொல்லி அந்த மேகம் எனக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்கிறீர்கள் என்று திருப்பி கேட்பதில்லை. அதை போல எந்த விதமான கைமாறும் கேட்காமல் எனக்கு இங்கே வந்து நீ நல்ல உதவியை செய்திருக்கிறாயே கருடா என்று சொல்லி ராமபுரான் அந்த கருடனை இங்கே பாராட்டுகிறார். கருடன் ராமனத்திலிருந்து விடைபெற்று சென்றான். மாயப் பிறவியின் பகிஞ்ச நல்கு விடையென பெயர்ந்து போயினான். அதாவது பிறந்து இறந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையிலே பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிறது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஆகவே அப்படி பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருக்கக்கூடிய இந்த மாய பிறவியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து என்றும் பிறவாதலை பெறக்கூடிய வைகுந்த பதியை அடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் பெருமாளுக்கு உண்டு, திருமாலுக்கு உண்டு, மகாவிஷ்ணுவுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு தான் இப்போது ராமனாக வந்திருக்கிறார். ஆகவே அந்த ராமனை பார்த்து கருடன் சொல்லுகிறான், மாயப் பிறவியின் பகைஞ்ச நல்கு விடையென பெயர்ந்து போயினான், எனக்கு விடை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து புறப்படுகிறான். ஆக நாகபாசத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு அந்த இலக்குவன் முதலிய அத்தனை பேருக்கும் நன்மை செய்துவிட்டு அங்கே கருடனானவன் ராவணத்திலிருந்து விடைபெற்று செல்கிறான். உடனே என்னானது? ராவணன் இந்திரை தூண்டிய மாளிகை அடைந்தான். லக்குவன், சுக்ரீவன், அனுமன், அங்கதன் ஆகியோரை நாகபாசத்தாலே கட்டியதால் இந்திரியத்தை பாராட்டினான். உடனே வானர வீரர்களெல்லாம் ஆர்ப்புரை செய்தார்கள். உடனே என்ன செய்தாங்க? இந்திரியத்தை போனால் ராமனை தவிர மற்ற எல்லாரையும் நான் கட்டிட்டேன், ஆக இன்னும் அத்தனை பேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடுவாங்க என்று அந்த பெரிய பாராட்டுக்களை சொல்வதற்காக, தன்னுடைய வெற்றி பெருமிதத்தை சொல்வதற்காக ராவணத்திலே போனான். அப்பொழுது ராவணத்திலிருந்து பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அரக்கதூதர்களெல்லாம் இந்திரத்தும் ராவணனும் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். நால்வரையும் நாகவாசம் கட்டியிருந்ததே, ஆனாலும் ராமன் அழுது கொண்டிருந்தான். திடீரென்று கருடன் விண்ணுலகத்திலிருந்து வந்தது. நாகங்களெல்லாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டன. நால்வரும் நாகவாசத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள். ராமன் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்து நன்றாக இருக்கிறார்கள். வானர வீரர்களெல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள் என்று அரக்க தூதுவர்கள் இந்திரியத்திடத்திலும் ராவணத்திலும் சொன்னார்கள். உடனே இந்திரியத்துவிடம் விடைபெற்று கொண்டு ராவணன் தன்னுடைய மாளிகை வந்து அடைந்தான். மாளிகை வந்து அடைந்த உடனே என்ன செய்தான்? ராமலக்கோரை எதிர்க்க படைத்தலைவர்கள் புறப்பட்டார்கள். ராவணனுடைய அனுமதியுடன் புறப்பட்டார்கள். மாபெரும் பக்கன், புகை கண்ணன், பிசாசன், வஜ்ரதந்தன், யாக சத்துரு, சூரிய சத்துரு என்ற பெயரை உடைய சேனை தலைவர்களெல்லாம் அங்கே லக்குவனை ஏற்று, அனுமனை ஏற்று, அந்த அங்கதனை ஏற்று பொருடுவதற்காக வந்தார்கள். உடனே லக்குவன், அனுமன், அங்கதன், சுக்ரீவன் ஆகியோர் அரக்கர் சேனையை கொன்று குவித்தார்கள்.
படைத்தலைவர்களும் சேனைகளும் இறந்து விட்டன என்று தூதுகளெல்லாம் திரும்பியும் போய் ராவணத்திலே சொல்லுகிறார்கள். என்னப்பா படைத்தலைவர்கள்லாம் அனுப்புமே, எல்லோரும் காலியாகிட்டாங்க, யாருமே மிஞ்சவில்லை, எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று தூதுவர்கள் சொன்னார்கள். தூதுவன் சொன்ன உடனே அந்த ராவணன் அங்கே மனம் அழிந்தான். ராவணன் சோகப்பட்டான். கரணின் மகனாக மாரக்கண்ணன் ராவணனின் அனுமதியோடு போருக்கு புறப்பட்டான். உடனே பார்த்தான், அந்த கரண் என்று சொல்லக்கூடியவன் தான் ஏற்கனவே ராமனாலே அங்கே அழியப்பட்டான் அந்த சூர்பனை வதைப்போது. ஆகவே அந்த கரனுடைய மகனான மகரக்கண்ணன் என்ன செய்தான், நேராக ராவணனிடத்திலே வந்தான். அப்பா, பெரியப்பா, நீங்கள் இப்போயே அனுமதி கொடுத்தால் நான் போருக்கு புறப்படுகிறேன் என்று சொல்லி அந்த வானர்களெல்லாம் அழித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். குருதிக்கண்ணன், சிங்கன் ஆகியோரும் புறப்பட்டார்கள் சேனைகளோடு. வானர வீரரும் மற்றும் ராமலக்குடன் போரிட்டு மாண்டார்கள். ஆக எல்லாரும் போனாங்க. அங்கே வானர வீரரோடு சண்டை நடந்தது, ராமலக்குடத்திலும் சண்டை நடந்தது. கடைசியில் மகரக்கண்ணன் முதலானோர் அங்கே போர்க்களத்தில் இறந்து விழுந்தார்கள். இறந்து விழுந்த செய்தியை தூதுவர்கள் ராமனுக்கு வந்து தெரிவித்தார்கள். பார்க்குறான், எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க என்ற தகவல் தானே நமக்கு வருகிறது என்று சொல்லி அங்கே துயரத்திலே ஆழ்ந்து கொண்டிருந்தான் ராவணன். அந்த நேரத்திலே ராவணன் அழைக்க இந்திரஜித்து ராவணனுடைய மாளிகைக்கு போனான். உடனே பார்த்தான், இந்த இந்திரஜித்தை கூடு போனான். உடனே இந்திரஜித்து தந்தையுடைய மாளிகைக்கு போனான். அந்த தந்தை சோகத்தோடு இருந்ததை தேற்றினான். போர்க்கோலம் உடனே பூண்டான். ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளோடு சென்றான். ராமலக்கோர் எதிரே பொருடத்திற்கு வந்தான். அனுமன் தோள் மேலே ராமன் ஏறினான். அங்கதன் தோள் மேலே லக்குவன் ஏறினான். இரு பக்கமும் போர் வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அங்கே மிகப்பெரிய சண்டை அங்கே ஆரம்பித்தது. வானரரும் மரக்கரலும் ஆவேசமாக போரிட்டார்கள். மரங்களால், மலைகளால், அம்புகளால் போர் நடந்தது. லக்குவன் இந்திரஜித்துவின் தேரை அழித்தான். வில் நாணை அழுத்தான். நிராயுத பாணியாக நின்ற இந்திரஜித்து வானில் சென்று உறைந்தான். இரவு பொழுதும் வந்தது. ஆகவே பார்த்தான் பக்கத்தில் இருந்த வேடனன், அந்த தேரை அழித்தால்தான் இப்போ முடிகின்றதாக தேரை அழிச்சிடுவான்னா தேரையும் அழித்தான், தேர் சாரதியை அழித்தான், அடுத்து வில் நாணயம் அழித்தான். ஆகவே இந்திரஜித்து நிராயுத பாணியாக நின்றான். உடனே என்ன செய்தான், வான்வழியாக பறந்து மேகத்திலே மறைந்தான். அவனுக்கு மேகநாதன்னு பேர். இந்திரனை வென்றதனால் இந்திரஜித்துன்னு பேர். அவன் மேகங்களிலே மறையக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பதாலே அவனுக்கு மேகநாதன்னு பேர். ஆக மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்து இலங்கைக்கு மேகத்திலே மறைந்து பிறகு இலங்கைக்கு சென்று ராவணனை சந்தித்தான். அங்கே ஆலோசனை நடத்தினான். வீடனன் உணவுப் பொருளை கொண்டு வருவதற்காக ஒரு சோலைக்கு சென்றான். ராமன் அஸ்திர பூஜை செய்வதற்காக ஒரு மலைக்கு சென்றான். சேனையை காவல் காக்கும் பொறுப்பை லக்குவன் ஏற்றான். அனுமன், சுக்ரீவன், அங்கதன் ஆகியோர் அந்த லக்குவனிடத்தில் இருந்தார்கள். அந்த நேரம் இரவு பொழுது. அந்த இரவு பொழுதிலே என்னாச்சு, இந்த இரவு நேரத்திலே மகோதரன் என்கின்ற போர்ப்படை தளபதியை போருக்கு அனுப்பினான் ராவணன். 4 வகை படைகளும் சென்ற மகோதரன் லக்குவன் விட்ட சிவன் படையினால் சூலாயத்தால் அழிந்தான். அந்த அரக்கர் படை அழிந்தது. அந்த மகோதரனும் அழிந்தான். மகோதரன் என்ற போர்ப்படை தலைவனும் போருக்கு அனுப்பினான். அவன் மறைந்தான். அழிந்தது. மகோதரன் அழிந்ததை அறிந்த இந்திரஜித்து மிகவும் கலக்கமுற்றான். லக்குவன் மற்றும் உள்ளோர் மீது பிரம்மாஸ்திரத்தை விட்டான். லக்குவன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன் முதல்வன் மீது பிரம்மாஸ்திரம் பாய்ந்தது. பிரம்மாஸ்திரம் அனைவரையும் கட்டிவிட்டது. மயக்கமுற்று அனைவரும் மண்ணிலே சாய்ந்தார்கள். அந்த இரவு நேரத்திலேயே அவன் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை விடுகிறான். ஏற்கனவே விட்டான் பிரம்மாஸ்திரம். அந்த கருடன் போய் அவனெல்லாம் காப்பாற்றியது. மீண்டும் பிரம்மாஸ்திரத்தை விட்டால் இன்னொரு முறையும் கருடன் வருகிறானா பார்க்கலாம் என்று சொல்லி பிரம்மாஸ்திரத்தை விட்டான். இந்திரஜித்து போர்க்களத்தை நீங்கி போய் இலங்கையை சென்று தந்தை ராவணனை கண்டு, ராவனை தவிர மற்ற அனைவரையும் நான் வென்றுவிட்டேன் என்று கூறினான். அஸ்திர வழிபாடு செய்வதற்காக மலைக்கு சென்ற ராமன் மீண்டும் போர்க்களம் வந்தான். அக்னி அஸ்திரத்தின் முடிவினாலே லக்குவன் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அப்படி வந்தவுடனே லக்குவன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன் மற்றும் உள்ள வானர வீரர்களெல்லாம் நாகபாசத்தாலே பிணிக்கப்பட்டு உணர்வு அற்றநிலையிலே இருப்பதைக் கண்டு ராமன் கண்கலங்கினான். தேவர்கள் ஆறுதலும் தேர்தலும் கூறினார்கள் ராமனுக்கு. ராமனை தவிர அனைவரையும் வென்றுவிட்டேன் என்று எந்திரித்து கூறியதால் ராவணன் வெற்றி விழா கொண்டாட ஏற்பாடு செய்தான். அரக்கர்கள் நகரை அலங்கரித்தார்கள்.
அப்படி அரக்கர்கள் அலங்கரை நகர்த்து கொண்டிருக்கிற போது உடனே என்ன செய்தான்? லக்குவன் விழுந்து கிடப்பதை, அனுமன் விழுந்து கிடப்பதை, அங்கதன் விழுந்து கிடப்பதை எல்லாம், சுக்ரீவன் விழுந்து கிடப்பதை எல்லாம் பார்க்க வேண்டும், இந்த செய்தியை காட்ட வேண்டும், உன்னுடைய படைகள் எல்லாம் ஒழிந்துவிட்டு என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தெய்வ விமானத்திலே செய்தியை ஏற்றி போர்க்களத்துக்கு கொண்டு வந்தான். ராவணன் அரக்கர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த செய்தியை சேர்த்தார்கள். உணர்வாற்ற நிலையிலே இருந்த ராமன் பார்த்தாள், லக்குவன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன் ஆகியோரை பிரம்மாஸ்திரம் கட்டி இருக்கிறது என்பதையும் பார்த்தாள். சீதையை பார்த்தவுடனே சீதை அழ ஆரம்பித்து விட்டாள். சீதை அழ ஆரம்பித்தவுடனே மகளிரெல்லாம் அழ ஆரம்பித்தார்கள். யார் யார் அழுதார்கள் என்பதை கம்பர் அழகாக விளக்குகிறார். சீதை அழுதவுடனே யார் யாரெல்லாம் அழுதாங்கன்றதை கம்பர் சொல்கிறார். மங்கை அழலும் மங்கையாக விளங்கக்கூடிய சீதா விராட்டி அழ ஆரம்பித்தவுடனே வான் நாட்டு மயில்கள் அழுதார். மழை வடையோன் பங்கின் வரையும் குயில் எழுதாள். பதுமத்திருந்த மாது எழுதாள். கங்கை எழுதாள். நாம் அடந்த எழுதாள். கமலத் தடங்கண்ணன் தங்கை எழுதாள். இறங்காத அரைக்குமாறும் தளர்ந்து எழுதார். இப்படி ராமன் சோகமாக இருக்கிறான். லக்குவன், சுக்ரீவன், அனுமன், அங்கதன் ஆகியோர் பிரம்மாஸ்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். என்ன நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி சீதா பிராட்டி அழுகின்ற போது வான் நாட்டிலே இருக்கக்கூடிய தேவ மங்கள் எல்லாம் எழுதார்கள். மழைவடையோன் பங்கின் முறையும் குயில் எழுதாள். அந்த விடை எருது வாகனத்தை உடைய அந்த சிவபெருமானுடைய உடலே பாதி உடலை பங்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குயிலாக விளங்கக்கூடிய பார்வதி தேவி எழுதாள். பதுமத்தில் இருந்த மாது எழுதாள். அங்கே தாமரை வலையிலே விற்றிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி எழுதாள். கங்கை எழுதாள். நாம் வடந்த எழுதாள். கமல தடங்கண்ணன் தங்கை எழுதாள். கண்ணனுடைய தங்கையாக விளங்கக்கூடிய துர்கா தேவி எழுதாள். இறங்காத அரைக்குமாறும் கலந்து எழுதார். ஆக அத்தனை பேரும் அங்கே தளர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த நேரத்திலே பார்த்தால் பக்கத்திலே எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய அந்த எப்பொழுதும் தோழியாக விளங்கக்கூடிய உயிர் தோழியாக விளங்கக்கூடிய அந்த திருசைடானவள் அந்த சீதையை பார்த்து ஆறுதலும் தருதலும் சொல்லுகிறாள். இவையெல்லாம் இந்த லக்குவன், சுக்ரீவன், அனுமன், அங்கதன் போன்றவரெல்லாம் இறந்து கிடப்பது போல இந்த காட்சிகளெல்லாம் மாய காட்சிகளாகும். மாயமான் கொண்டு வந்தார்கள். மாயா ஜனகனை கொண்டு வந்தார்கள். அதை போன்ற மாயங்கள் தான் என்று சொல்லி திரிசடை சொல்லி அந்த திரிசடை சீதைக்கு சொல்லி சீதையினுடைய துன்பத்தை நீக்க முயன்றாள். சீதையும் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தாள். பிறகு மீண்டும் தெய்வ மனத்திலே ஏற்றி சீதையை மீண்டும் அசோகவனத்திலே கொண்டு சேர்த்தார்கள். அசோகவனத்திலே கொண்டு சேர்த்த பிற்பாடு உடனே பார்த்தான், பக்கத்திலிருந்து ஜாம்பவன் பார்த்தான். ஜாம்பவன் என்ன செய்தான்? விடனோ உணவுப் பொருளை எடுத்துவதற்காக போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தான். இந்திரவிட்ட பிரம்மாஸ்திரத்தில் ராமனை தவிர அனைவரும் மயங்கெடுப்பதை கண்டான். ராமலக்குவரை கண்ட விடனன் அனுமனை தேடினான். அனுமனை கண்டுபிடித்து அனுமன் உடலில் இருந்த அம்புகளை எல்லாம் பிடுங்கி எறிந்தான். நீர் தெளித்தான். அனுமன் கொஞ்சம் மயக்கம் தேர்ந்தான். அப்படி அனுமன் கொஞ்சம் மயக்கம் தேர்ந்தவுடனே என்ன ஆனது? விடனும் அனுமனும் ஜாம்பவனை தேடி கண்டார்கள். ஜாம்பவன் அனுமனத்திலே சொன்னான், மருத்துவமலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையானது இருக்கிறது. அந்த மருத்துவமலையிலே சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மருந்து செடிகள் இருக்கிறது. அந்த மருந்து செடிகளை இங்கே இப்போது கொண்டு வந்தால் மயக்கமுற்ற அனைவரையும் உணர்வுற்று எழுமாறு செய்துவிடலாம் என்று ஜாம்பவான் அனுமனத்திலே கூறினான். அந்த மலைக்கு செல்லும் வழிமுறைகளை எல்லாம் கூறினான். இப்போதே வரைந்து சென்று சஞ்சீவி செடிகளை கொண்டு வருக என்று அனுமனத்திலே ஜாம்பவான் கூறினான். அனுமனத்திலே ஜாம்பவான் கூறிய உடனே என்ன ஆனது? பேருரு கொண்டா அனுமான், விஸ்வரூபம் எடுத்த அனுமான் வான் வழியாக பறந்தான். கைலை மலையை தாண்டினான். யம ஊடத்தை தாண்டினான். உத்தரகுரு நாட்டை தாண்டினான். நீலமலையை தாண்டினான். பிறகு மருத்துவ மலையை அடைந்தான். அந்த மருத்துவ மலையிலே எந்த இடத்துல அந்த சஞ்சீவி செடிகள் இருப்பது என்பது சரியாக அவனுக்கு தெரியலை. எத்தனையோ செடிகள் இருக்கிறது, சஞ்சீவி செடிகள் எங்கன்னு தெரியல. ஆகவே என்ன செய்யலாம் என்று பார்த்தான். அப்படியே அந்த மலையே அப்படியே பெயர்த்தெடுத்து விட்டான். பேரொரு கொண்ட அனுமன் சஞ்சீவி என்னும் மருந்து செடிகளுடைய மருத்துவமலையே கொண்டு வந்து விட்டான். மருத்துவமலை காற்று பட்டவுடனே இறந்தவர் போல் மயக்கமுற்று கிடந்த அனைவரும் உணர்வுற்று இருந்தார்கள். பிரம்மாஸ்திரம் அனுமனையும் வணங்கி விடைபெற்று சென்றது. ராமன் அனுமனை புகழ்ந்து வாழ்த்தினான். அனுமன் மீண்டும் மருத்துவமலையை எந்த இடத்திலே கொண்டு வந்தோமோ அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விடலாம் என்று செய்து அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டு வந்தான். ஆகவே பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுப்பட்ட
அந்த அனுமன் அங்கதன் சுக்ரீவன் அத்தனை பேரும் அங்கே மீண்டும் உயிர் பெற்று இருந்தார்கள் என்கின்ற தகவல் அங்கே ராவணனுக்கு போய் சேர்ந்தது. இப்போதுதான் நாம் அவர்களை வென்றுவிட்டோம் என்று நினைத்தோம், கடைசியிலே அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டார்களே என்று சோகமாக இருந்தான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே நாம் கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளை தினத்தை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகப்பட்டு ராமச்சந்திரன். முனுகப்பட்டு ராமச்சந்திரன் ஆகியான் உங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியேனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.